அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா 30/12/2018 நடப்பு நிகழ்வுகள் பார்க்கலாம். தினமணி மற்றும் இந்து தமிழ் செய்தித்தாளிலிருந்து வந்த நடப்பு நிகழ்வுகள் பார்க்கலாம். இந்த கொஸ்டின்குரிய பிடிஎஃப் லிங்க்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். ஸோ வேணுங்கிறவங்க டவுன்லோட் பண்ணி எழுதிக்கலாம். ஆன்சர் கீக்கு இந்த வீடியோ வச்சு செக் பண்ணிக்கலாம். இன்றைய நடப்பு நிகழ்வுகள் பார்க்குறதுக்கு முன்னால் நேற்றைய நடப்பு நிகழ்வுகள் ஒரு தடவை ரிவிஷன் பண்ணிடலாம். லோக் ஆயுக்தா தேடுதல் குழு தலைவராக ஓய்வு பெற்ற நீதிபதி கே வெங்கடராமன் நியமிக்கப்பட்டுள்ளார். பூடானுக்கு 12வது ஐந்தாண்டு திட்டத்திற்காக இந்தியா ரூபாய் 4500 கோடி வழங்க உள்ளது. விண்வெளிக்கு 3 இந்தியர்களை அனுப்பும் ககன்யான் திட்டத்திற்கு ரூபாய் 10,000 கோடி ஒதுக்க மத்திய அமைச்சரவை ஒப்புதல் வழங்கியது. கடந்த 2014ஆம் ஆண்டு முதல் பிரதமர் நரேந்திர மோடி வெளிநாடுகளுக்கு சுற்றுப்பயணம் மேற்கொண்டதற்கு ரூபாய் 2021 கோடி செலவானதாக மத்திய அரசு தெரிவித்தது. பிரதமர் நரேந்திர மோடி இதுவரை 55 நாடுகளுக்கு சுற்றுப்பயணம் மேற்கொண்டுள்ளார். ஸ்காட்ச் குழுமத்தின் 55வது பொருளாதார மாநாட்டில் 2018ஆம் ஆண்டுக்கான தங்கப்பதக்க விருது ரெப்கோ மைக்ரோ ஃபினான்ஸுக்கு வழங்கப்பட்டது. தி ஆக்சிடென்டல் பிரைம் மினிஸ்டர் என்ற புத்தகத்தின் ஆசிரியர் சஞ்சய் பாரு. மிஸ்ட்ரஸ் இந்தியா 2018 பட்டம் வென்றவர் திவ்யா படிதார் ஜோஷி. இவர் மத்திய பிரதேசம் மாநிலத்தைச் சேர்ந்தவர். ரயிலில் உள்ள குறைகளை கண்டறிய ரயில்வே அறிமுகம் செய்துள்ள ரோபாட் உஸ்தாத் அண்டர் கியர் சர்வேலன்ஸ் த்ரோ ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அசிஸ்டட் ட்ராய்ட். துர்க்மெனிஸ்தான் முதல் துர்க்மென் மொழியில் செய்தி அனுப்பும் செயலியான பிஸ்பேட் செயலியை அறிமுகம் செய்துள்ளது. பால்கன் அத்லட் ஆஃப் த இயர் விருது லூகா மெட்ரிக்கு வழங்கப்பட்டது. இன்டர்நேஷனல் கேமல் ஃபெஸ்டிவல் ராஜஸ்தான் மாநிலத்தில் பீகனீர் என்ற இடத்தில் ஜனவரி 2019 நடைபெற உள்ளது. ஸோ இன்றைய நடப்பு நிகழ்வுகள் பார்க்கலாம். தமிழ்நாடு எம்ஜிஆர் பல்கலைக்கழகத்தின் துணைவேந்தராக நியமிக்கப்பட்டுள்ளவர் யார்? ஸோ தமிழ்நாடு எம்ஜிஆர் பல்கலைக்கழகத்தின் துணைவேந்தராக நியமிக்கப்பட்டுள்ளவர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சுதா சேஷையன். ஸோ இவங்க தான் தமிழ்நாடு எம்ஜிஆர் மருத்துவ பல்கலைக்கழகத்தோட புதிய துணைவேந்தராக நியமிக்கப்பட்டிருக்கிறாங்க. இதுக்கு முன்னால் கீதா லட்சுமி அப்படிங்கிறவங்க தமிழ்நாடு எம்ஜிஆர் மருத்துவ பல்கலைக்கழகத்தோட துணைவேந்தராக இருந்தாங்க. அவங்க ஓய்வு பெற்றாங்க. ஸோ இவங்க 10வது துணைவேந்தர். ஸோ 10வது எம்ஜிஆர் பல்கலைக்கழகத்தின் துணைவேந்தர் அப்படின்னு சொல்லலாம். இந்த எம்ஜிஆர் பல்கலைக்கழகம் 1987 தொடங்கப்பட்டது. 42வது சென்னை புத்தக கண்காட்சியில் சிறந்த பெண் எழுத்தாளர் விருது யாருக்கு வழங்கப்பட உள்ளது? ஸோ 42வது சென்னை புத்தக கண்காட்சியில் சிறந்த பெண் எழுத்தாளர் விருது யாருக்கு வழங்கப்பட உள்ளது அப்படின்னு பார்த்தீங்கன்னா திலகவதி. ஸோ திலகவதி ஐபிஎஸ்க்கு தான் இந்த சிறந்த பெண் எழுத்தாளர் விருது வழங்கப்பட உள்ளது. இந்த 42வது சென்னை புத்தக கண்காட்சியில் முதல் முறையாக இந்த சிறந்த பெண் எழுத்தாளர் விருது கொடுக்க போகிறாங்க. ஸோ இந்த திலகவதி ஐபிஎஸ்க்கு கொடுக்க போகிறாங்க. 2020 ஒலிம்பிக் போட்டிகளை நடத்த உள்ள நாடு எது? ஸோ 2020 ஒலிம்பிக் போட்டிகளை நடத்த உள்ள நாடு எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜப்பான். ஸோ ஜப்பான் நாடு தான் 2020 ஒலிம்பிக் போட்டிகளை நடத்த உள்ளது. டோக்கியோ அப்படிங்கிற நகரத்தில் நடக்க இருக்குது. ஆல்ரெடி 2016 எங்கே ஒலிம்பிக் நடந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிரேசிலில் ரியோ டி ஜெனிரோ அப்படிங்கிற ஒரு இடத்துல இந்த 2016 ஒலிம்பிக் நடந்துச்சு. அடுத்ததாக அதாவது 2020 நடக்க போகிறது ஜப்பான் டோக்கியோ, 2024 பாரிஸில் நடக்க போகுது. இந்த 2020 ஒலிம்பிக் போட்டியோட சின்னம் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா மிரைட்டோவா அப்படிங்கிற ஒரு சின்னம் அறிமுகப்படுத்தியிருக்கிறாங்க. இது 2 கலரில் இருக்கும். ஒன்று நீலம், இன்னொன்று சிவப்பு. இந்த நீலம் 2020 அதாவது நார்மல் ஒலிம்பிக்கும், சிவப்பு பாரா ஒலிம்பிக்கும் அறிவிச்சிருக்கிறாங்க. 42வது இந்திய சமூக அறிவியல் மாநாடு எங்கு நடைபெறுகிறது? ஸோ 42வது இந்திய சமூக அறிவியல் மாநாடு எங்கு நடைபெறுகிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒடிஷா. ஸோ ஒடிஷாவில் உள்ள புவனேஸ்வரில் இந்த 42வது இந்திய சமூக அறிவியல் மாநாடு நடைபெறுகிறது. 2018க்கான பிரெஞ்சு ஃபுட்பாலர் விருது வென்றவர் யார்? ஸோ 2018க்கான பிரெஞ்சு ஃபுட்பாலர் விருது வென்றவர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிலியன் பாப்பே. ஸோ கிலியன் பாப்பே தான் 2018க்கான பிரெஞ்சு ஃபுட்பாலர் விருது வாங்கியிருக்கிறாங்க. மகிழா போலீஸ் வாலண்டியர் திட்டத்தை முதலில் செயல்படுத்திய மாநிலம் எது? ஸோ மகிழா போலீஸ் வாலண்டியர் திட்டத்தை முதலில் செயல்படுத்திய மாநிலம் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹரியானா. ஸோ ஹரியானா மாநிலம் தான் இந்த மகிழா போலீஸ் வாலண்டியர் ஸ்கீமை முதலாக அறிமுகப்படுத்தியிருக்கிறாங்க.
இந்த ஸ்கீம் வந்து எந்த அமைச்சத்தின் கீழே வருது அப்படின்னா மினிஸ்ட்ரி ஆஃப் உமன் அண்ட் சைல்ட் டெவலப்மெண்ட் மற்றும் மினிஸ்ட்ரி ஆஃப் ஹோம் அஃபேர்ஸ், இந்த 2 அமைச்சகத்தின் கீழே வர்றதான் இந்த மகிழா போலீஸ் வாலண்டியர் ஸ்கீம். இந்த மகிழா போலீஸ் வாலண்டியர் ஸ்கீம் அப்படின்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பெண்கள் வந்து வாலண்டியராக ரைஸ், அதாவது ஜெண்டர் பேஸ்டு வயலன்ஸ் ஏதாவது நடந்துச்சு அப்படின்னா அதுக்கு அகென்ஸ்டாக வாய்ஸ் ரைஸ் பண்ணுறது தான் இந்த மகிழா போலீஸ் வாலண்டியர் ஸ்கீம் அப்படி சொல்லலாம். அதாவது ஒரு கிராமம் எடுத்துக்கிட்டாங்க அப்படின்னா அந்த கிராமத்தில் ஏதாவது சைல்டு மேரேஜ், அடுத்து டவுரி, அதாவது வரதட்சணை கொடுமை, இந்த மாதிரி ஏதாவது நடந்துச்சு அப்படின்னா இவங்க வந்து போலீஸ் ஸ்டேஷனுக்கு டைரெக்டாகவே இவங்க வந்து சொல்லிடுவாங்க. ஸோ அதுதான் இந்த மகிழா போலீஸ் வாலண்டியர் ஸ்கீம் அப்படின்னு சொல்லலாம். இதுக்குரிய தகுதியில் என்ன அப்படின்னா 21 வயது ஆயிருக்கணும். அடுத்து 12ஆம் வகுப்பு படித்தாலே போதும். இவங்களுக்கு மாதம் ஒரு 1000 ரூபாய் அமௌண்ட் வந்து கொடுத்துருவாங்க. அவங்க வந்து அந்த கிராமத்துலேயோ இல்லை நகரத்துலையோ ஏதாவது இந்த மாதிரி உமன்ஸுக்கு அகேன்ஸ்டாக ஏதாவது நடந்துச்சு அப்படின்னா அவங்க உடனே தெரிவிக்கணும். இதுதான் அவங்களோட வேலை. ஓகேங்களா? ரசகுல்லாவிற்கு புவிசார் குறியீடு பெற்ற மாநிலம் எது? ஸோ ரசகுல்லாவிற்காக புவிசார் குறியீடு பெற்ற மாநிலம் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா மேற்கு வங்கம். ஸோ மேற்கு வங்கம் தான் ரசகுல்லாவிற்கு புவிசார் குறியீடு வாங்கியிருக்கிறாங்க. இந்த ரசகுல்லா உற்சவ் அப்படின்னு சொல்லிட்டு கொல்கத்தாவில் நடக்குது. ஸோ ரசகுல்லா உற்சவ் அப்படின்னு சொல்லிட்டு கொல்கத்தாவில் நடக்குது. பேக் பஜார் அப்படிங்கிற ஒரு இடத்துல வந்து நடக்குது. இந்த ரசகுல்லாவை வந்து அறிமுகப்படுத்தினவர் யார் அப்படின்னா நபீன் சந்திர தாஸ் அப்படிங்கிற வந்து அறிமுகப்படுத்திக்கிறாங்க. ஸோ இந்த ரசகுல்லா உற்சவில் வந்து இந்த நபீன் சந்திர தாஸுக்கு வந்து தபால் தலை வெளியிடுறாங்க. ஸோ அதுதான் இன்றைய நடப்பு நிகழ்வு அப்படின்னு சொல்லலாம். ஓகேங்களா? தபால் தலை வந்து வெளியிடுறாங்க நபீன் சந்திர தாஸ். SSI சார்பில் தங்க விருது யாருக்கு வழங்கப்பட்டது? ஸோ SSI சார்பில் தங்க விருது யாருக்கு வழங்கப்பட்டது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இஸ்ரோ தலைவர் K சிவனுக்கு வந்து இந்த SSI தங்க விருது வந்து வழங்கியிருக்கிறாங்க. SSI அப்படின்னா என்ன அப்படின்னா சிஸ்டம்ஸ் சொசைட்டி ஆஃப் இந்தியா அப்படின்னு சொல்லலாம். சிஸ்டம் சொசைட்டி ஆஃப் இந்தியா அப்படின்னு சொல்லலாம். இது எதுக்காக கொடுக்குறாங்க அப்படின்னா அறிவியல் மற்றும் பொறியியல் துறையில் சிறந்த பங்களிப்பு அளித்தவங்களுக்கு வந்து இந்த SSI தங்க விருது வந்து கொடுக்குறாங்க. 42வது நேஷ்னல் சிஸ்டம் கான்ஃபரன்ஸ் வந்து திருவனந்தபுரத்தில் நடந்துச்சு. ஸோ அதில் தான் இந்த SSI தங்க விருது வந்து கொடுத்தாங்க. தேசிய மகளிர் குத்துச்சண்டை போட்டி எங்கு நடைபெற உள்ளது? ஸோ தேசிய மகளிர் குத்துச்சண்டை போட்டி எங்கு நடைபெற உள்ளது அப்படின்னு பார்த்தீங்கன்னா கர்நாடகா மாநிலத்தில் தேசிய மகளிர் குத்துச்சண்டை போட்டி வந்து நடைபெற உள்ளது. டிசம்பர் 31, அதாவது நாளைக்கு வந்து நடைபெற உள்ளது. எந்த இந்திய துறை சமீபத்தில் முதியோர் மற்றும் திருநங்கைகளுக்கு 40% பயணச்சீட்டில் தள்ளுபடி அளித்துள்ளது? ஸோ எந்த இந்திய துறை சமீபத்தில் முதியோர் மற்றும் திருநங்கைகளுக்கு 40% பயணச்சீட்டில் தள்ளுபடி அளித்துள்ளது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்திய ரயில்வே. ஸோ இந்திய ரயில்வே தான் இந்த 40% பயணச்சீட்டில் தள்ளுபடி அளிச்சிருக்கிறாங்க. இது யார் யாருக்கு அப்படின்னா முதியோர் மற்றும் திருநங்கைகளுக்கு, அதாவது மென்ஸில் above 60 இருக்கிறவங்களும் உமன்ஸில் above 58 இருக்கிறவங்களுக்கும் இவங்க வந்து இந்த 40% தள்ளுபடி வந்து கொடுக்குறாங்க. மற்றும் திருநங்கைகளுக்கும் இந்த தள்ளுபடி வந்து கொடுக்குறாங்க. மென்ஸுக்கு வந்து 40% கொடுக்குறாங்க, உமன்ஸுக்கு வந்து 50% வந்து கொடுக்குறாங்க. சன் பர்ன் என்ற இசை விழா எங்கு நடைபெறுகிறது? ஸோ சன் பர்ன் என்ற இசை விழா எங்கு நடைபெறுகிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா புனே, மகாராஷ்டிரா மாநிலத்தில் உள்ள புனேயில் வந்து இந்த சன் பர்ன் மியூசிக் ஃபெஸ்டிவல் வந்து நடக்குது. எப்போ அப்படின்னு பார்த்தீங்கன்னா 28ஆம் தேதி தொடங்கி 31ஆம் தேதி வரைக்கும் நடக்குது. இது வந்து ஃபஸ்ட்டு இந்த சன்பர்ன் மியூசிக் ஃபெஸ்டிவல் வந்து எங்கே ஃபஸ்ட்டு ஆரம்பித்தாங்க அப்படின்னா 2007 கோவாவில் வந்து ஸ்டார்ட் பண்ணாங்க. ஸோ இதோட இன்றைய நடப்பு நிகழ்வுகள் வந்து முடிஞ்சு. தினசரி திருப்புதல் பயிற்சியில் நேற்றைய கேள்விகளுக்குரிய பதில்கள் பார்க்கலாம். 2018 பெண்கள் ஒற்றையர் பிரிவில் விம்பிள்டன் டென்னிஸ் போட்டியில் பட்டம் வென்றவர் யார்? ஏஞ்சலிக் கெர்பர். ஸோ 2018 பெண்கள் ஒற்றையர் பிரிவில் விம்பிள்டன் டென்னிஸ் போட்டியில் பட்டம் வென்றவர் யார்? ஏஞ்சலிக் கெர்பர். ஐ எம் நாட் அஃப்ரைட் ஆஃப் இங்கிலீஷ் என்ற திட்டம் தொடங்கியுள்ள மாநிலம் எது? ஹரியானா. ஐ எம் நாட் அஃப்ரைட் ஆஃப் இங்கிலீஷ் என்ற திட்டம் தொடங்கியுள்ள மாநிலம் எது? ஹரியானா. இன்றைய கேள்விகள்: இந்திய இராணுவ பயன்பாட்டிற்காக S-400 ரக ட்ரையம்ப் ஏவுகணைகளை எந்த நாட்டிலிருந்து வாங்க ஒப்பந்தம் செய்துள்ளது? ஸோ இந்தியா இராணுவ பயன்பாட்டிற்காக S-400 ரக ட்ரையம்ப் ஏவுகணைகளை எந்த நாட்டிலிருந்து வாங்க ஒப்பந்தம் செய்துள்ளது? இரண்டாவது கேள்வி: சிக்கிம் மாநிலத்தின் முதல் விமான நிலையம் எங்கு அமைக்கப்பட்டுள்ளது? ஸோ சிக்கிம் மாநிலத்தின் முதல் விமான நிலையம் எங்கு அமைக்கப்பட்டுள்ளது? இந்த 2 கேள்விகளுக்கும் பதில் தெரிஞ்சு அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்கள். தெரியலனாலும் பரவாயில்ல, சர்ச் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.